காலத்தின் குரல் தொடர்கிறது. ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு, அது தொடர்பாக மை வைப்பது விரல்களில் என்று அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மணி, நீங்கள் சொல்கிறத சொல்லிடுங்க. வாணிஜர் அவர்கள். இல்லை, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மையை தாண்டி இந்த டிபேட் போகணும், அதுதான் நான் விரும்புகிறேன். நான் இதில் நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சாருக்கு தெரியும். அதாவது இந்தியாவில் 6,38,596 கிராமங்கள் இருக்கின்றன. 50,421 வங்கிகள் தான் இருக்கின்றன. சராசரியாக 12 கிராமங்களுக்கு ஒரு வங்கி என்று வருகிறது. 9,500 பேருக்கு ஒரு வங்கி இருக்கிறது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு மேமத் எக்ஸசைஸை நீங்கள் எப்படி செய்ய போகிறீங்க? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் படித்தது ஒரு இடத்துல, ஒரு வெளிநாட்டு ஆன்லைனில் படித்தது என்னென்னா, இந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன மாதிரியான சோஷியல் இம்பேக்டை ஏற்படுத்தும்னு எந்த எக்கானமிஸ்டாலையுமே யூகிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குது. ஏன்னா இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட்டில் 80% மேலே அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களுக்கு கேஷ் எக்கானமி தான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு காம்போனன்ட். அதை ஒரு நாளில் நீங்கள் காலி பண்ணியிருக்கீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 78ல் 1000, 5000, 10,000 எடுக்கும்போது அதோட மதிப்பு மொத்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் 2%. இன்று 500 என்ற 1000 86% இருந்திருக்குது. அதை ஒரு நைட்டில் சக் பண்ணி எடுத்துட்டீங்க. இது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்லாம் எப்படின்னா ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இது ஒரு செயின் ஆக்ஷனாக போகுது. என்னன்னா ரூரல் இந்தியாவை பற்றி நம்ம பேச மாட்டேன்றோம். கிராமங்கள் தான், இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுனாரு காந்திஜி. இது மிகப்பெரிய பாதிப்பு கிராமங்களுக்கு. நகர்ப்புறங்களில் கூட இன்னும் 2 மாதங்களில் 2 வாரங்களிலோ 3 வாரங்களிலோ இது சரியாகி விடலாம். கிராமங்களில் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்த எக்கானமி என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு. சரி, அதையும் சேர்த்து கேட்கலாம். திருமதி வானதி, 4 பாயிண்ட். 1, மக்கள் சம்பாதித்து வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த சம்பாதித்த வங்கியில் கொண்டு போட்ட நாள் போய் இப்போ வங்கியில் நிற்பதே ஒரு வேலையாக மக்களுக்கு மாறிடுச்சு. மனித உழைப்பு, மனித நேரம், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு கிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்த முதலாவது குற்றச்சாட்டு. 2வது, சர்ஜிக்கல் அட்டாக்ன்றதுக்கு பதிலாக ஒரு கார்பெட் பாம்பிங்காக ஆயிடுச்சு. இது துல்லியமாக தாக்குவதற்கு பதிலாக ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்கு 100 பேரை தண்டிப்பதா அப்படின்ற ஒரு அம்சம். 3வது, சிறு வணிகர்கள் மற்றும் கிராமப்புற இந்தியா இதனால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சர்க்குலர்லையுமே 4000 ரூபாய்ன்றதை ஒரு முறை தான் எடுக்கணும், ஒரு முறை தான் மாற்றிக்கொள்ளணும்னு இல்லை. இப்போ திடீரென்று மை வைப்பதுன்றது என்ன லாஜிக் அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். இதற்கு உங்களுடைய பதில்? மனித உழைப்பு, மனித நேரம் அப்படின்னு பேசணும்னு சொன்னால், இந்த கியூவில் நிற்கிற கலாச்சாரம் இருக்கு இல்லையா நம்ம நாட்டில், அது முற்றிலுமாக இது வரைக்கும் இல்லாமையே இருந்திருந்து புதுசாக கியூவில் நின்று மனித உழைப்பு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் சொல்லாதது நியாயம்னு நான் சொல்லுவேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இன்னும் நாம் கியூவில் நிற்க வச்சுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ரேஷன் கடை முன்னாடி நிற்கிற ஏழை அம்மாக்களோட கஷ்டம், இல்லை அவங்களோட உழைப்பு, அவங்களோட நேரத்தை பற்றியெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் ஏன் பேசவே இல்லை? இன்னைக்கு ரேஷன் கார்டில் கூட அது டிஜிட்டல் முறையில் கொண்டு வரது மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுது. அதனால் கியூவில் நின்று இன்னைக்கெல்லாம் மாற்றுறதால மனித உழைப்பு, நேரம் எல்லாம் வீணாயிட்டு இருக்குன்னு சொல்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நீங்கள் சொல்லாமே தவிர அது பொருத்தமானது கிடையாது. 2வது, துல்லியமான தாக்குதல். இது துல்லியமான தாக்குதல், யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்பனை கூட பண்ணி முடியாதால் தான் இது துல்லியமான தாக்குதல். அதனால் எல்லாத்துக்கும் செட்டப் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷனில் எத்தனை தூரம் நாங்கள் பண்ணுறோம், தேர்வு எழுதும் போது அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். உண்மை, தேர்தலில் நாம் எல்லா மக்களையும் பயன்படுத்துகிறோம், எல்லாத்துக்கும் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு மாசக்கணக்காக அவங்கள கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணி பீஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். தேர்வு எழுதுறது அதே மாதிரி தான். 1 மாதத்துக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் சொல்லி எல்லாத்தையும் கொண்டு எக்ஸாம் எழுத வைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி முடிவை யாருக்கும் சொல்லாம தான் எடுக்க முடியும். சொல்லிட்டு செஞ்சோன்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லிட்டு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்ததுக்கே அங்கங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்களே, இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா திட்டமிட்டு இதெல்லாம் நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா அரசாங்கத்துக்கு வந்திருக்காது. அதனால் இது மிக துல்லியமான தாக்குதல், நாங்க ஒத்துக்கொள்கிறோம். இதை வேற மாதிரி நீங்க சித்தரிச்சு இதுல நீங்க வேற ஏதோ ஆட்களை மாட்ட வைக்கிறாங்கன்னா இல்ல. திரும்பவும் சொல்றேன், நீங்க மக்கள், ஏழை மக்கள், குறிப்பா ரூரல் இந்தியாவை பத்தி பேசுறீங்க, பேங்கோட நம்பர் பத்தி சொல்றோம். திருப்பி சொல்றேன், பொதுத்துறை வங்கிகளும் நம்ம சொல்ற கிராமப்புறத்து வங்கிகளும் தான் இன்று ஜன்தன் அக்கௌண்ட்டை அதிகமா ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த வங்கியாளர்கள் இன்றைக்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு மனப்பான்மை கொண்ட அத்தனை வங்கி ஊழியர்களுக்கும் நாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இந்த பொதுத்துறை வங்கிகள் அவர்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும்.
இந்த பொதுத்துறை வங்கிகள் எல்லா இடத்துலயும் தேவைப்படுற இடத்துல தன்னோட கிளைகளை திறக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு தேவையான பணம் இப்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அதனால கிராமப்புறத்தை பத்தி, ஏழைகளை பத்தி இதுவரைக்கும் நீங்க பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்க. நாங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஏதோ சின்ன சின்ன காரணங்களை ரொம்ப பெருசா இதுவரைக்கும் இந்த நாட்டுல எதுவுமே நடக்கல, இப்பதான் முதல்ல நடக்குதுன்னு சொல்ற மாதிரி உருவகப்படுத்துற விஷயத்தை வேணா நீங்க பண்ணலாமே தவிர மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இந்த பெரிய முயற்சிக்கு இருக்கு. மாணிக் தாகூர்கிட்ட போறதுக்கு முன்னாடி திரு கிருஷ்ணன்டே போறது பொருத்தம்னு நினைக்கிறேன். இது துல்லியமான தாக்குதல் தான். இன்னொன்று வங்கிகளுக்கு உதவுவதற்காகவே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான முயற்சி இது இல்லைங்க. இது வந்து டெபாசிட்டுங்க. அதாவது பேங்க்குக்கு தேவையானது கேபிட்டலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும். நீங்கள் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்கிறோம். அதில் இந்தியா தவிர மற்ற நாடுகள் எல்லாம் 1 லட்சம் அடல்ட்ஸுக்கு வந்து 40 வங்கி கிளைகள் இருக்கின்றன. இந்தியாவில் வந்து 1 லட்சம் அடல்ட்ஸுக்கு வந்து 7 கிளைகள் தான் இருக்குது. நாங்கள் அதிகமாக கிராமப்புறங்களில் போக வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தேன். 93,000 பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியில் இந்த எக்ஸ்சேஞ்சை அலோவ் பண்ணலை. இப்போ அவங்க தான் கிராமத்து மக்களோட நெருக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த இதுலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க. நேற்றைக்கு வந்த சுற்றறிக்கைப்படி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அது ஒரு 14,000 கிளைகள் இருக்கிறது, அவர்களையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. அப்போ கிராம மக்களுக்கு எதெல்லாம் எந்த அமைப்பெல்லாம் பயன்படுமோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கிராம மக்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்வது என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது விஷயம், பேங்க்குக்கு தேவையானது வந்து கேபிட்டல். இன்றைக்கி வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன்றதில் 1,80,000 கோடி ரூபாய் பேசல் 3 நார்ம்ஸ் படி வேணும்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் வந்து 70,000 கோடி தான் கொடுப்போம், நீங்கள் 1,10,000 கோடி நீங்கள் திரட்டிக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் சொல்கிறார். அந்த 1,10,000 கோடி நாங்கள் திரட்டணும்னு சொன்னால் வங்கிகள் தனியார் மயமாவதை நோக்கி போவதற்கான ஆபத்து இருக்குன்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் இன்றைக்கி வங்கிகளை பற்றி சொன்னதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. 6 லட்சம் கோடி வராக்கடன் இருக்கிறது, இன்னொரு 3 லட்சம் கோடி வராக்கடனாக மாறுவதற்கான ஆபத்து இருக்கிறது. இதில் மிகப்பெரிய முதலாளிகள் தான் 70% வராக்கடனை வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த அரசாங்கத்திற்கு துல்லியமாக தெரியும். அவர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தவில்லை? துல்லிய தாக்குதல். அதே போல் இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் தாமாக முன் வந்து ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். பிப்ரவரி மாதத்துலேருந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, பேங்க்கில் 500 கோடி அதற்கு மேல் கடன் வாங்கி உல்லாச வாழ்வு வாழ்ந்து கொண்டு வசதி இருந்தும் திருப்பி கட்டாதவர்கள் பெயர்களை கொடுங்கள் கேட்குறாங்க. இந்த ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசாங்கமும் நாங்கள் உரையிட்ட சீல்டு கவரில் தான் அதை கொடுப்போமே தவிர ஓப்பனாக சொல்ல முடியாதுன்றாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஏன் அவர்கள் பெயரை கூட சொல்ல தயங்குகிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 பெரிய கடனாளிகள் வங்கியில் பணம் வாங்கிவிட்டு கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்த பட்டியலை வெளியிடுங்கள். அவர்கள் மீது என்ன தாக்குதல் நடத்த வேண்டும் என்று துல்லிய தாக்குதல் வீரப்ப மொய்லி அவர்களுடைய கமிட்டி சொல்கிறது. அதில் 31 மெம்பர் இருக்காங்க, பிஜேபி உறுப்பினர் உட்பட இருக்காங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ். அவர்கள் பிப்ரவரி மாதம் ஏராளமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பரிந்துரைப்படி நீங்கள் தாக்கி இருந்தால் அவர்களிடமிருந்து அந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிருக்க முடியும். இல்ல, வாராக்கடனையும் இந்த கருப்பு பணத்தையும் சேர்த்து பார்க்கணுமா? இல்லங்க, அதாவது கருப்பு பணம்ன்றது எப்படி ஜெனரேட் ஆகுது? அரசாங்கத்திற்கு வராத பணம். வாராக்கடன்றது யாரோட பணம்? அரசாங்கத்தோட பணம். அதையெல்லாம் வசூல் செய்வதற்கு என்ன முயற்சி செய்தார்கள் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க வங்கியை நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் இந்த வங்கியை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக அல்லது அதை கெட்டிப்படுத்துவதற்கான ஒரு வேலை. அதிலெல்லாம் நம்ம இந்த அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்குறேன். சரி, வானதி குறுக்கிட்டீங்க. கான்சென்ட்ரேட் பண்ணலன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? உச்சநீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட கவர்ல கொடுக்கக்கூடிய இந்த கவரை மத்திய அரசாங்கம் கவர்ல கொடுக்குது. கோர்ட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் மேல என்னென்னவெல்லாம் நடவடிக்கை இருக்குன்னு தெரிஞ்சு இதை நீங்கள் வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள்னு ஆர்டர் போட்டாச்சுன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்றதை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. இது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அஃபிடவிட் தாக்குதல் மாதிரி ஒரு சீலிடப்பட்ட கவர். இதே கருப்பு பணத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் வெளிநாடுகளில் பணம் இருக்கக்கூடியவங்களோட பட்டியலை கொடுங்கனப்போ சீலிடப்பட்ட கவர்ல கொடுத்த உடனே அவர்கள் இங்கிருந்து அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்களா, அதுல வரி முறைகேடு இருக்குதான்னு அது சம்பந்தப்பட்ட வழக்கு ஆராய்ஞ்சதுக்கு பின்னாடி இந்த பெயர்களை எல்லாம் வெளியே சொல்லுங்க. இது வரைக்கும் 45 பேரோட வெளியில சொல்லி இருக்கோம். அதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ பிரபலமான நபர், அரசியல் பின்புலமோ அல்லது வேற ஏதாவது பின்புலம் இருக்கக்கூடிய நபரோட பேர் வந்தா மட்டும்தான் பேசுவீங்களா? இது வரைக்கும் நாங்க அந்த லிஸ்ட் கொடுத்திருக்கோமே, அதை பத்தி ஏன் பேசல? ரெண்டாவது, பொதுத்துறை வங்கிகள் இன்னைக்கு வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்? வாராக்கடன் இந்த நாட்டுல 2 வருஷத்துல கொடுத்த கடனா?
இந்த நாட்டுல 50 வருஷத்துக்கு மேல பெரிய பெரிய முதலாளிங்க வங்கித்துறை அதிகாரிகளோட சில நேரங்கள்ல சேர்ந்து வேற ஏதோ அரசியல் காரணங்களுக்காக வாங்கின பணம் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து நிக்குது. இந்த 2 வருஷ காலமா அதே வங்கித்துறையினுடைய அதிகாரிக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் என்பிஏல மாட்டிட்டு எப்படியாவது நாங்க இதை ரிவைவ் பண்ணி மேல வரணும், கடனை செட்டில் பண்ணணும்னு தவிச்சு மேல வரக்கூடிய நிறுவனங்கள் செய்யுது. அதனால வாரா கடனுக்கும் இப்ப எடுத்துக்கூடிய நடவடிக்கையோ ரெண்டு ஒப்பீடு பட்டு எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சம்பந்தம் இல்லாம கொண்டு வந்து உள்ள லிங்க் பண்றாங்களே தவிர இந்த அரசாங்கம் எந்தெந்த வழிகள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்தந்த வழிகள்ல நடவடிக்கை எடுத்துட்டு தான் வருது. ஒரு விஷயத்துல இத செய்யல இந்த நாட்டுல நாம எதிர்பார்க்கிற வளர்ச்சியோ முன்னேற்றமோ நடக்காது. இல்லைக்கா, அதாவது நீங்கள் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு பணத்தினுடைய மிக பெரும் பகுதி வெளிநாட்டில் தாங்க இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் அதை வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை பற்றி சொல்லவே இல்லை. கருப்பு பணத்தை பற்றி பேசணும்னா முக்கியமாக பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பற்றி பேசணும். பார்ட்டிசிபேட்டரி நோட் படி இன்றைக்கி வந்து கேவைசி நாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வங்கி கணக்கு துவங்க வேண்டும் என்று சொன்னால் ஃபோட்டோ ஐடி வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். எதுவுமே இல்லாமல் இந்த நாட்டில் கோடிக்கணக்கான பணத்தை பங்குச்சந்தையில் முதலீடு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி இன்றைக்கி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் வாராக்கடன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் கொடுத்ததா, 2 நாளில் கொடுத்ததா, ஒரு வருஷத்தில் கொடுத்ததா இல்லை. இன்றைக்கு இந்த வாராக்கடனை வசூல் செய்வதற்காக ஒரு கராரான சட்டங்கள் இந்த மத்திய அரசாங்கம் ஏற்றினால் மட்டும்தான் நடக்கும். அது டிஆர்டி ஆக்டில் நடத்தணும், சர்ஃபேஸ் ஆக்டில் நடத்தணும், மற்றதில் நடத்தணும். அது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு வந்து சேர. இப்போ இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, ரெவென்யூ வரல, இந்த நோட்டில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவோ அந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ பல விஷயங்கள் செய்ய முடியலன்னு சொல்கிறது. இப்போ இந்த அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தாங்கன்றத கேள்வி. இன்னொரு கேள்வி இதோடு இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக பட்ஜெட்டில் பெரிய பணக்காரர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட தொகை அல்லது வசூல் செய்யப்படாத தொகை ரெவென்யூ ஃபோர்கான் 12 லட்சம் கோடி. அப்போ இந்த அரசாங்கம் தனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை இப்படித்தான் செலவு செய்யுமான்னு கேட்க வேண்டியிருக்கு. இன்ஃப்ளேஷனை பத்தி பேசியிருக்கு, இதுல தொடர்ந்து பேச பல விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ள வானதி மாணிக் தாகூர்கிட்ட பேசிட்டு வரேன். அதற்கு பிறகு நீங்க அவருக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடலாம். நீண்ட நேரமா மற்ற விருந்தினர்கள் பேசாத ஒரு நிமிஷம். திரு மாணிக் தாகூர், காங்கிரஸ் கட்சி திடீரென்று ஒரு வேகம் காட்டுகிறது. ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு வங்கி கிளையில, அதன் அருகே இருக்கக்கூடிய ஒரு வங்கி கிளைக்கு போய் வரிசையில் நின்று பணம் எடுக்கிறார். மக்கள் படக்கூடிய துன்பத்தில் நானும் பங்கேற்கிறேன் அப்படின்ற கருத்தை சொல்றார். இப்போ அடுத்தடுத்து உங்களுடைய தலைவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை இதுல முன்மொழிஞ்சிட்டே வர்றீங்க. காங்கிரஸ் இதன் மூலம் இந்த அரசை மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருப்தியை என்கேஷ் பண்ணிக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு வேகம் காட்டுகிறது அதுல அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, இதில் முதலில் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அரசாங்கம் கருப்பு பணம் என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு நடுவிலே, பிளாக் மணிக்கு நடுவிலே கள்ள நோட்டு, அதே அன்டாக்ஸ்டு மணி என்று சொல்வார்களே, வரி போடாத பணம், இதற்குள்ளே சுற்றி கொண்டு இவர்கள் செய்வது தேச நலன் என்றெல்லாம் பேசி மக்களை குழப்ப முயற்சிக்கிறார்கள். இதிலே ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய வங்கிக்கு சென்று 4000 ரூபாய் மாற்றி அங்கு பார்ப்பதற்காக சென்றதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், மக்கள் அவர்கள் படுகின்ற சிரமத்திலே பங்கெடுக்கிறேன் நானும் என்று சொல்வதற்காக சென்றார். எப்படி மகாத்மா காந்தி சென்று உப்பு சத்தியாகிரகத்திலே உப்பெடுத்தாரோ அதே போல தன்னுடைய பங்கையும் அவர் ஆற்றுவதற்காக, தான் மக்களோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக சென்றார். அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரையும் முடிந்தளவு நம்மால் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே மிக தெளிவாக இருக்கிறது. பிஜேபியும் மோடியும் RSSம் தான் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்கள் குழம்பியதனுடைய விளைவாக இந்தியாவை அனைத்தையும் சேர்த்து கருப்பு பணம் என்கிறார்கள். முதலிலே கள்ள நோட்டை பிடிப்பதற்காக செய்கிறார்களா அல்லது வருமான வரி ஏய்ப்பை பிடிப்பதற்காக செய்கிறார்களா என்பதனை புரியாமலே, அல்லது வெளிநாட்டிலே இருக்கின்ற பணத்தை கொண்டு வருவதற்காக செய்கிறார்களா, இந்த 3 விஷயங்களையும் புரியாமலே அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன நடக்கிறது என்றால், இந்தியாவை பொறுத்தமட்டிலே ஒரு விவசாய நாடு. ஏறக்குறைய 40% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். விவசாயத்திற்கு இங்கே வருமான வரி போட போவதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு விவசாயி கொண்டாந்து பணத்தை கொண்டு வந்து பேங்கிலே கட்ட வேண்டும் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த விவசாயியை பொறுத்தமட்டிலே அவருடைய வாழ்க்கை சக்கரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அனைத்தையும் மிக வித்தியாசமான நிலையிலே கொண்டு போய் செல்கிறார்கள். ஒரு விவசாயி இந்தியாவில் அதாவது ஒரு டாக்டர் அல்லது ஒரு இன்ஜினியர் அல்லது
ஒரு டீச்சருக்கு எப்படி வருமான வரி இருக்கிறதோ அதே போல விவசாயிக்கு இல்லை, விவசாயிக்கு வருமான வரி இல்லை. அவர் கையிலே அந்த பணம் வைத்திருந்தால் அது வெள்ளை பணம், அவருடைய டாக்டருடைய கையில இருந்தால் அது வெள்ளை பணம், ஆனால் ஒரு விவசாயியுடைய கையில இருந்தால் அது கருப்பு பணம் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த அரசு, மோடியினுடைய அரசு. இந்த அரசினுடைய குழப்பத்தினுடைய விளைவாக இப்பொழுது மக்கள் அனைவரும் தெருக்களில் நிற்க வேண்டிய நிலைமை, அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மக்களோடு இருக்கிறது. பிஜேபியை போல இன்று சகோதரியிடம் கேள்வி கேட்டேன், கேள்விக்கு பதில் இல்லை. ரெட்டி பிரதர்ஸினுடைய திருமணம் இன்று 500 கோடி ரூபாய் செலவிலே பெங்களூரில் நடைபெறுகிறதே, அது வெள்ளை பணமா கருப்பு பணமா? அங்கே வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றார்களா இல்லையா? அதற்கு பதில் இல்லை சகோதரியிடமிருந்து. முக்கியமானது என்னவென்றால் இங்கே இருக்கின்ற 4000 ரூபாய் எடுப்பதற்காக திருமணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் 4000 ரூபாயை மாற்றுவதற்காக அலைகின்ற அலைச்சலை பார்க்காமல் ரெட்டி ஊழலிலே ஊற்றெடுத்த ரெட்டி சகோதரர்களுடைய திருமணம் 500 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகிறது. அதை பற்றி ஒரு வருமான வரித்துறையும் செல்லவில்லை. அவருடைய பணம் அப்படி என்றால் வெள்ளை பணமா கருப்பு பணமே இல்லையா? இதுதான் காங்கிரசுடைய கேள்வியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டிலே நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். மக்களை துன்புறுத்தி, மக்களை வேதனைப்படுத்தி, மக்களை வருத்தி, அவர்களிடமிருந்து சகோதரி நான் முடிச்சிடுறேன் நீங்க பேசுங்க. என்னை பொறுத்தமட்டிலே அவர் சொல்கிறார், அவர் வாக்கிங் செல்வதாக இருக்கும் பொழுதும் சரி, அவர் பார்க்குக்கு செல்லும் பொழுதும் சரி, மக்கள் தமிழகத்திலே மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வருகின்ற இடைத்தேர்தல் 19ஆம் தேதி பிஜேபி ஏதாவது ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டால் நான் ஒற்றுக்கொள்கிறேன், தமிழக மக்கள் பிஜேபியினுடைய முடிவோடு இருக்கிறார்கள் என்று. சரி, இது பெரிய நீங்க பெரிய ஒரு டாஸ்க் அவங்க முன்னாடி கொடுக்குறீங்க. நோட்டை மாத்துறதை விட ஓட்டு வாங்குறதுன்றது கஷ்டமான விஷயம். திருப்பதி வானதி உங்க ஓட்டு இதுக்கு அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரணும்னா முதல்ல நம்மளோட வங்கி அதிகாரி அவர்களுக்கு வந்து சொல்லணும், பார்ட்டிசிபேட்டரி நோட்ல இந்த அரசாங்கம் உள்ள வந்து யாருன்னு தெரியாம விடுது இல்ல. கேஒய்சில நோய் வருதுன்னு சொன்னா கஸ்டமர் அப்படின்னு சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த மணி ட்ரெயிலையும் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பார்ட்டிசிபேட்டரி நோட்ல இந்த அரசாங்கம் உள்ள முதலீடுகளை வந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுங்களா? இதுக்கு முன்னால UPA 2ல இருந்து பார்ட்டிசிபேட்ல நோட்ல வந்த முதலீடுகளை விட இன்னைக்கு வந்து அது மிக மிக குறைவாக ஒரிஜினலா எந்த அளவுக்கு, அதாவது சட்ட ரீதியாக வரக்கூடிய பணம் தான் இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அது குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, நீங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அவர்களுக்கு வருமான வரி கிடையாது, அவங்களோட பணத்தை யாரும் பிடுங்கல. அவர்கள் தாராளமாக அவர்கள் எந்த வருமான வரி கணக்கையும் சொல்லாம என்ன பணம் கையில் இருக்கோ தாராளமா அவங்க பேங்க்ல போட்டுக்கலாம், எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் மக்களை திசை திருப்புறீங்க? விவசாயிகளுக்கு எதிரா விவசாயிகளோட பணத்தை வாங்கக்கூடாது, இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா நீங்க தனியா இன்னொரு தடவை கணக்கு கொண்டு வாங்கன்னு இப்ப சட்டத்தை மாத்தலையே. நீங்க தாராளமா விவசாயிகளுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபடி நீங்க உள்ள கொண்டு வந்து போடுங்கன்னு தானே சொல்றோம். இன்றைக்கும் கிராமங்களில் பொதுத்துறை வங்கிகளோட கிளைகள் இருக்கு, தாராளமா நீங்க அங்க கொண்டு போய் விவசாயிகள் பணம் போடலாம். விவசாயிகளும் நகர்ப்புறத்துக்காரங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுதுன்னு பேச வேண்டாம். ஏன்னா இன்னைக்கும் விவசாயிகள் வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை. ரெண்டாவது, ரெட்டி அவர்கள் திருமணம் 500 கோடி ரூபாயில் நடக்குதுன்னா பிஜேபி நடத்தலீங்க. அவர் 500 கோடி ரூபாயில செலவு பண்ணி நடத்தினா நாளைக்கு அவரு வருமான வரி கட்டுறதா இருந்தா அது நியாயமா இருந்ததுன்னா அவருக்கு அந்த எக்ஸம்ஷன் உண்டு. அதனால 500 கோடி ரூபாய் செலவழிக்கிறாரு, அவர் கியூல நிக்கலன்னா இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி. இது வரைக்கும் காங்கிரஸ்காரங்க யாரும் பெரிய பெரிய திருமணத்தை நடத்தவே இல்லையா? நீங்க இத்தனை நாள் ஏழைகளுக்கு வந்து ஒண்ணுமே செய்யாம ஏழைகளை இன்னும் தெருவிலேயே கியூல நிக்க வச்சு 1 லிட்டர் கெரசினுக்கும் 1 கிலோ அரிசிக்கும் இந்த நாட்டுல கோடிக்கணக்கான மக்களை டெய்லி கியூல நிக்க வச்சுட்டு இருந்தவங்க தானே 50 வருஷம் 60 வருஷமா. இன்னைக்கு என்ன நீங்க வந்து திடீர்னு வந்து இந்த கல்யாணம் நடக்குது? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்களுடைய கல்யாணம் இதை விட கிராண்டா நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு ஏழைகளை பத்தி கவலைப்படலையா? சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. இன்னைக்கு கருப்பு பணம், கள்ள பணம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வரீங்க. வெளிநாட்டு பணத்தை கொண்டு வரதுங்கிறது தனி நடவடிக்கை. அதற்கு இந்த மத்திய அரசாங்கம் பதவியேற்றதற்கு பின்னால முதல் அமைச்சரவை கூட்டத்தில் போட்ட முதல் ஆர்டர் SIT இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நேரடியாக கண்காணிச்சிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய புது ஒப்பந்தங்களாகட்டும் வரக்கூடிய பணம் நேரடியாக அவர்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் நடவடிக்கை. உள்ள பார்ட்டிசிபேட்டில் வரக்கூடிய நோட்டு இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சு எது நியாயமா வரக்கூடிய முதலீடோ அது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. சரி, மூணாவது, நாடு முழுக்க இருக்கக்கூடிய கணக்குல காட்டாத வருமான வரி செலுத்தாத கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வரதுக்கு இந்த நடவடிக்கை. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரி, துல்லிய தாக்குதலால வந்த பாதிப்புகளை பேசுவோம். முயற்சி செய்யறது சரி, மோடி அவர்களுக்கு எதிராக நம்ம நிறைவு தருணத்தில் இருக்கிற திரு மணி, இதுல வந்து ஒரு தவறை செய்துவிட்டு அடுத்தடுத்த தவறுகளை செய்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஒரு நன்மைக்காக மக்கள் இது சிரமங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ளணும் அப்படின்ற வாதத்தை ஏற்கக்கூடியதா அப்படின்ற ஒன்று இருக்கு. அதை தாண்டி இது வந்து ஒரு திட்டவட்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன். இது நரேந்திர மோடி ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் அவருடைய ஆட்சிக்கு அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை தாக்கத்தை இந்த முடிவு ஏற்படுத்தும்? இல்லை, நான் நிச்சயமாக வந்து இது அவர்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். அது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் பேசிய வரையில் பிஜேபியில் இருக்கக்கூடிய விவரமறிந்த தலைவர்களுக்கு இதனுடைய தீவிரத்தன்மையும் அதோட சீரியஸ்னஸும் புரிஞ்சிருக்கிறது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஆர்எஸ்எஸ் டாப் லீடர்ஷிப் இதை பற்றி வாயை திறக்கல. இதில் இருக்கிற டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிலத்தை பொண்ணை மண்ணை கையை வச்சிங்கன்னா வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தேவ் டு பே பேக். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து நந்திகிராம் அண்ட் சிங்கூரில் வந்து 34 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தை ஆண்ட சிபிஎம் வந்து அங்கே தோற்றதுக்கு முக்கியமான காரணம், எந்த லேண்டை பிரித்து கொடுத்தாங்களோ அந்த லேண்டை திரும்ப எடுத்தாங்க. ஒரு தேர்தலில் தோத்தாங்க, அடுத்த தேர்தலையும் அவங்க தோத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து இப்படி பிடுங்க முடியாது. கருப்பு பணத்தை வெளியில் எடுப்பதற்கான வழி இது கிடையாது. நீங்கள் வந்து எதையோ பிடிக்கப்போ எதுவோ மாறின கதையை ஆகிப்போச்சு. அவங்க வந்து இதை செய்யும் பொழுது இவ்வளவு தீவிரத்தன்மை இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணாமல் இவ்வளோத்தையும் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் எப்படி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ மீண்டு வரப்போகிறோன்னு தெரியல. இது கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆக போகுது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் 2 மாதத்தில் வந்து எல்லா ஏடிஎம்லையும் பணத்தை ரொப்பிட்டோம், எல்லா பேங்க்லையும் நம்ம போய் காசெல்லாம் கொடுத்துட்டோம்னா சரியாயிடும். சத்தியமாக சரி ஆகாது. ஏன்னா ஒரு பெரிய செயினை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். வரும் நாட்களில் தான் இதனுடைய தீவிரத்தன்மை நமக்கு தெரியும். இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து பிஜேபியில் ஒரு செக்ஷனுக்கு புரிஞ்சிருக்குது. பட் அவங்களால வந்து எந்த அளவுக்கு இதை சாதிக்க முடியும்னு தெரியல நமக்கு. திரு வெள்ளை, உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவது இந்த நடவடிக்கையை பொறுத்தளவுக்கு இது ஒரு வலுவான நடவடிக்கை இல்லை. ஏன்னா அந்த மொராரி தேசாய் காலத்தில் அவர் இன்றைக்கி செஞ்ச மாதிரி நடவடிக்கைன்னா 50 ரூபா நோட்டே அவர் தடை பண்ணியிருக்கணும். அன்றைக்கி 1000 ரூபா நோட்டுன்றது அவ்வளோ மதிப்பான நோட்டாக இருந்துச்சு. இந்த இது வந்து ரொம்ப சாமானிய மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். அதனால தான் சில்லறை வணிகம் ரொம்ப பாதிக்குது. இதில் வந்து சில்லறை வணிகம் தான் ஒரு நாட்டு பொருளாதாரத்துக்கு அடிப்படை. இந்த சில்லறை வணிகத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கிற ஒரு நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தக்கூடாது. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, வானதி அவர்கள் சொன்னது, சில்லறை வணிகத்தை நீங்கள் வந்து ரோட்டு கடை இருக்குது, காய்கறி கடை இருக்குன்னா அங்கே வந்து டெபிட் கார்டு வச்சு அது பணத்தை வாங்குங்க, ஒரு டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போங்க, ஏன் நீங்கள் வந்து ரொக்கத்தை எதிர்பார்க்குறீங்க? இந்த விஷயங்களை எல்லாத்துக்கிட்டையும் திணிக்க முடியாது. இது வந்து முழுக்க ஒரு ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணுற வெளிநாட்டு கம்பெனி, அந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இந்த மாதிரி இடத்த நோக்கி போங்கிறது தான். மொத்தத்தை சில்லறை வணிகத்தை அழிக்கிறதுக்கு 91 எல்லா திட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வராங்க. இதெல்லாம் சமாளித்து சில்லறை வணிகம் இன்றைக்கி நீடிக்குது. இதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறதுக்கு இப்போ இது ஒரு இந்த முயற்சி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால் இந்த நேரத்தில் அதாவது மொராரி தேசாயை அவர் பண்ணாருன்னு சொல்லி துணைக்கு சேர்க்குறாங்களே, ஒரு விஷயம் அவர் பண்ணார், கொக்கோ கோலா பெப்சியாக தடை பண்ணார், அது அமெரிக்க நாட்டு குளிர்பானம். அந்த மாதிரி இவங்க செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முழுக்க வெளிநாட்டுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு நிலையைத்தான் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சுதேசி கொள்கை என்பது கிடையவே கிடையாது. அதெல்லாம் போலித்தனமான ஒன்று. ஆனால் இன்றைக்கி நாட்டு மக்கள் சுதேசி கொள்கையை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி அநியாயத்திலேருந்து நாட்டை காப்பாற்ற முடியும், நாட்டு தொழில்களை காப்பாற்ற முடியும், சில்லறை வணிகத்தை காப்பாற்ற முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும். நன்றி. கிருஷ்ணன், நிறைவு. நாடை வந்து ஒரே நாளில் வந்து கேஷ்லெஸ்ஸாக மாற்றிட முடியாது. அதுக்கான அந்த முயற்சி என்பது இது நடக்குதுன்னு சொன்னால் அது படிப்படியாக தான் வரணும். இந்த நாட்டில் வந்து 64% மக்கள் தான் வந்து படிப்பறிவு மிக்கவர்கள். அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஏடிஎம் கார்டு கூட வாங்கி பயன்படுத்துவதற்கு பயப்படக்கூடிய மக்கள் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்காங்க. அந்த வங்கி அனுபவத்துலேருந்து நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் ஒரு 6 கோடி சில்லறை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஒரு 3 பேருக்கு 2 பேருக்கு 5 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு 12 கோடி 15 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய அந்த 6 கோடி அவங்க எல்லாம் இன்றைக்கி கேஷில் தான் நடந்துகிட்ருக்கு. அது வந்து பெட்டி கடையாக இருக்கலாம், அல்லது பஞ்சர் ஓட்டுற கடையாக இருக்கலாம், அல்லது வந்து சலூனாக இருக்கலாம், அல்லது மற்றதாக இருக்கலாம். இது மொத்தத்தையும் இந்த 15 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய இந்த 6 கோடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் நாளைக்கே நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுங்கன்ற சொல்கிறதுலாம் நடைமுறை சாத்தியமே இல்லை.
அப்போ இது வந்து இந்த முயற்சி என்பது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதாக சொல்லி சாதாரண மக்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் தொடுத்திருக்கு. வங்கின்ற முறையில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த ஒரு வாரத்தோட நாங்கள் வந்து ரிலீவ் ஆகிடுவோம், நார்மல் டியூட்டிக்கு போகலான்னு பார்த்தோம், நடக்கலை. இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 15 நாளோ 20 நாளோ ஒரு மாதமோ இது நீடிக்குமானால், இந்த டிசம்பர் 30 வரைக்கும் நீடிக்குமானால் வங்கிகள் பெரும் சாதாரண மக்களுக்கோ அல்லது பெருநிறுவனங்களுக்கோ கடன் கொடுப்பது கூட இன்றைக்கி பாதிக்கப்படும். ஏன்னா எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா இதில் போயிடுச்சு. அப்போ கடன் கொடுப்பது இல்லைன்னு சொன்னால் வணிகம் என்பது பாதிக்கும், வர்த்தகம் என்பது பாதிக்கும், பண சுழற்சி என்பது பாதிக்கும், வங்கிகளுடைய லாபம் என்பது பாதிக்கும். அப்போ இந்த வங்கிகள் வந்து நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லி திரும்ப இவங்களே கூட குறை சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியில் ஒரு நாடு போகும்போது தான் நம்மளால் வந்து அதை ஒரு சுபிட்சத்தை நோக்கி போக முடியும். அதற்கான ஒரு அறிகுறி சமீபத்தில் தெரிவதாக இல்லை. சரி, திருமதி வானதி உங்களுடைய நிறைவு கருத்து, அதுக்கடுத்து மாணிக் அவர்கிட்ட போகலாம். திரும்ப வானதி. இந்த அதாவது வங்கி கணக்குகளை ஆரம்பித்த முதல் ஸ்டெப்பிலிருந்து ஆரம்பித்து கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்துவிட்டு அதற்கு பின்னால் தான் இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். அதனால் எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் ஒரே நாளில் அப்படியே சரி பண்ணி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் நாட்டில் எல்லாம் நல்லது நடக்கணும், நாங்கள் நினைக்கிற மாதிரி மோடி செயல்படணும், ஆனால் நாங்கள் எந்த விஷயத்தையும் எங்களோட ரெகுலர் லைஃப் டச் ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம நாடு இல்லைங்க. நம்ம படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமோ இல்லை ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இதெல்லாம் நம்ம குறைச்சி நம்ம அடுத்த கட்டமாக இந்த நாட்டை உயர்த்தி ஆகணும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் மேக் இன் இண்டியா, நீங்கள் தொழில் தொடங்குங்க, தொழில் முனைவோர்களாக மாறுங்க, முத்ரா வங்கி திட்டம், பல்வேறு விஷயங்கள் எல்லாத்துலேயும் எங்கே நிற்குது, பணம் நம்மளுக்கு வேண்டி இருக்கு. இந்த பணம் எங்கெங்கோ ஒரு இடத்துல பதுங்கி கிடக்க கூடாது, அது ஒட்டுமொத்தமா நாட்டோட கஜானாவுக்கு வந்து அதுக்கப்புறம் அது திருப்பி சரி பண்ணணும் அப்படிங்கிறதுனால எடுக்கப்பட்ட முயற்சி. இது ஏழைகளுக்கு பெருமளவு நன்மை செய்யக்கூடியது தான். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஏழைகள் அப்படியே காலங்காலமா இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு அவர்கள் வங்கியின் பக்கம் வருகிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு கௌரவத்தோட என்னோட பேன் கார்டு, என்னோட ருபே கார்டுன்னு இன்னைக்கு கௌரவத்தோட சொல்லக்கூடிய நிலைமையை மோடி உருவாக்கிட்டு இருக்காரு. போலியாக ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் உண்மையாகவே அவங்க எதிர்கால குழந்தைகளை பத்தி யோசிங்க. தாகூர், நிறைவு கருத்து சுருக்கமாக. மோடியினுடைய அரசு டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரிலே சொல்லி இப்பொழுது மை வைக்கின்ற நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் எதிரானவர்கள் என்பதனை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் இதற்காக தண்டிக்கப்படுவார், மக்கள் தண்டிப்பார்கள் அவர்கள் என்பதை மட்டும் நான் தெளிவாக தெரிவிக்க. நன்றி. உங்கள் ஐவருடைய வருகைக்கும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சுருக்கமா, வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை, இந்த வராக கடனை இதெல்லாம் கைப்பற்றாமல், கருப்பு பணத்தை பிடிக்காமல் இவங்க செயலிழந்த ஒரு தன்மை, கையாலாகாதத்தனம் இதை செஞ்சுவிட்டு இதெல்லாம் பண்ணுறது, இந்த ரூபா நோட்டை தடை பண்ணி சாமானிய மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதத்துலையும் உரிமை கிடையாது, அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. கடும் சொற்களை சொல்கிறீங்க. நன்றி. நிறைவு கருத்து சொல்கிறீங்க. திருப்பி ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் போனால் விவாதத்தை நீட்டித்து கொண்டே இருக்க முடியாது. மிக்க நன்றி உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும். காலத்தின் குரல் தொடர்கிறது. ரூபாய் நோட்டு தட்டுப்பாடு, அது தொடர்பாக மை வைப்பது விரல்களில் என்று அரசு எடுத்திருக்கக்கூடிய முடிவு, இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். மணி, நீங்கள் சொல்கிறத சொல்லிடுங்க. வாணிஜர் அவர்கள். இல்லை, அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி மையை தாண்டி இந்த டிபேட் போனோம், அதுதான் நான் விரும்புகிறேன். நான் இதில் நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து சாருக்கு தெரியும். அதாவது வந்து இந்தியாவில் வந்து 6,38,596 கிராமங்கள் இருக்கின்றன. 50,421 வங்கிகள் தான் இருக்கின்றன. சராசரியாக 12 கிராமங்களுக்கு ஒரு வங்கி என்று வருகிறது. 9,500 பேருக்கு ஒரு வங்கி இருக்கிறது. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கலாம். இப்போ இந்த இவ்வளோ பெரிய ஒரு மேமத் எக்ஸசைஸை வந்து நீங்கள் எப்படி வந்து செய்ய போகிறீங்க? இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நான் படித்தது ஒரு இடத்துல, ஒரு வெளிநாட்டு ஆன்லைனில் படித்தது என்னென்னா வந்து இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து என்ன மாதிரியான சோஷியல் இம்பேக்டை ஏற்படுத்தும்னு எந்த எக்கானமிஸ்டாலையுமே வந்து யூகிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குது. ஏன்னா இந்தியாவோட எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து 80% மேலே அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கேஷ் எக்கானமி தான் வந்து நம்முடைய மிகப்பெரிய ஒரு காம்போனன்ட்.
அதை ஒரு நாளில் நீங்கள் காலி பண்ணிருக்கீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா 78ல் வந்து 1000, 5000, 10,000 எடுக்கும்போது அதோட மதிப்பு மொத்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் 2%. இன்று 500 என்ற 1000 வந்து 86% இருந்திருக்குது. அதை ஒரு நைட்டில் சக் பண்ணி எடுத்துட்டீங்க. இது வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல்லாம் வந்து எப்படின்னா வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. இதுலேருந்து நம்ம மீண்டு வருவதற்கு இது வந்து ஒரு செயின் ஆக்ஷனாக போகுது. என்னன்னா வந்து ரூரல் இந்தியாவை பற்றி நம்ம பேச மாட்டேன்றோம். கிராமங்கள் தான் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறதுனாரு காந்திஜி. இது மிகப்பெரிய பாதிப்பு கிராமங்களுக்கு. நகர்ப்புறங்களில் கூட இன்னும் 2 மாதங்கள்ல 2 வாரங்களே 3 வாரங்களிலேயோ இது சரியாகி விடலாம். கிராமங்களில் என்ன ஆக போகுதுன்னே தெரியல. அந்த எக்கானமி என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியல இன்னைக்கு. சரி, அதையும் சேர்த்து கேட்கலாம். திருமதி வானதி 4 பாயிண்ட். ஒன்று, மக்கள் சம்பாதித்து வேலைக்கு போய் சம்பாதித்து அந்த சம்பாதித்த வங்கியில் கொண்டு வந்து போட்ட நாள் போய் இப்போ வங்கியில் நிற்பதே ஒரு வேலையாக மக்களுக்கு மாறிடுச்சு. மனித உழைப்பு, மனித நேரம், ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டு கிருஷ்ணன் அவர்கள் முன்வைத்த முதலாவது குற்றச்சாட்டு. ரெண்டாவது, சர்ஜிக்கல் அட்டாக்ன்றதுக்கு பதிலாக ஒரு கார்பெட் பாம்பிங்காக ஆயிடுச்சு. இது துல்லியமாக தாக்குவதற்கு பதிலாக ஒரு குற்றவாளியை பிடிப்பதற்கு 100 பேரை தண்டிப்பதா அப்படின்ற ஒரு அம்சம். மூன்றாவது, சிறு வணிகர்கள் மற்றும் கிராமப்புற இந்தியா இதனால் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. எந்த சர்க்குலர்லையுமே 4000 ரூபாய்ன்றதை ஒரு முறை தான் எடுக்கணும், ஒரு முறை தான் மாற்றிக்கொள்ளணும்னு இல்லை. இப்போ திடீரென்று மை வைப்பதுன்றது என்ன லாஜிக் அப்படின்ற கேள்வியை கேட்கிறார். இதற்கு உங்களுடைய பதில். மனித உழைப்பு, மனித நேரம் அப்படின்னு பேசணும்னு சொன்னா இந்த கியூல நிக்கிற கலாச்சாரம் இருக்கு இல்லையா நம்ம நாட்டுல, அது முற்றிலுமா இது வரைக்கும் இல்லாமையே இருந்திருந்து புதுசா கியூல நின்று மனித உழைப்பு வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லாதது நியாயம்னு நான் சொல்லுவேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை இன்னும் நாம கியூல நிக்க வச்சுட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ரேஷன் கடை முன்னாடி நிக்கிற ஏழை அம்மாக்களோட கஷ்டம், இல்லை அவங்களோட உழைப்பு, அவங்களோட நேரத்தை பத்தி எல்லாம் நீங்க இது வரைக்கும் ஏன் பேசவே இல்லை? இன்னைக்கு ரேஷன் கார்டில் கூட அது டிஜிட்டல் முறையில் கொண்டு வரது மூலமா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு மத்திய அரசாங்கம் முயற்சி பண்ணுது. அதனால கியூல நின்று இன்னைக்கெல்லாம் மாத்துறதால மனித உழைப்பு, நேரம் எல்லாம் வீணாயிட்டு இருக்குன்னு சொல்றது இந்த ஒரு பர்டிகுலர் சம்பவத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு நீங்க சொல்லாமே தவிர அது பொருத்தமானது கிடையாது. ரெண்டாவது, துல்லியமான தாக்குதல். இது துல்லியமான தாக்குதல், யாரும் எதிர்பார்க்காத தாக்குதல். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கற்பனை கூட பண்ணி முடியாதால் தான் இது துல்லியமான தாக்குதல். அதனால எல்லாத்துக்கும் செட்டப் பண்ணணும், அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். எலெக்ஷன் கமிஷன்ல எத்தனை தூரம் நாங்க பண்றோம், தேர்வு எழுதும் போது அரேஞ்ச்மெண்ட் பண்றோம். உண்மை, தேர்தல்ல நாம எல்லா மக்களையும் பயன்படுத்துறோம், எல்லாத்துக்கும் வெளிப்படையா அறிவிச்சுட்டு மாசக்கணக்கா அவங்கள கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணி பீஸ்ஃபுல்லா பண்றோம். தேர்வு எழுதுறது அதே மாதிரி தான். 1 மாசத்துக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் சொல்லி எல்லாத்தையும் கொண்டு வந்து எக்ஸாம் எழுத வைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி முடிவை யாருக்கும் சொல்லாம தான் எடுக்க முடியும். சொல்லிட்டு செஞ்சோன்னு சொன்னா, இன்னைக்கு சொல்லிட்டு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்ததுக்கே அங்கங்க கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறன்னு குற்றச்சாட்டு சொல்றீங்களே, இந்த விஷயத்தெல்லாம் தெளிவா திட்டமிட்டு இதெல்லாம் நாளைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சா நாம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா அரசாங்கத்துக்கு வந்திருக்காது. அதனால் இது மிக துல்லியமான தாக்குதல், நாங்க ஒத்துக்கொள்கிறோம். இதை வேற மாதிரி நீங்க சித்தரிச்சு இதுல நீங்க வேற ஏதோ ஆட்களை மாட்ட வைக்கிறாங்கன்னா இல்ல. திரும்பவும் சொல்றேன், நீங்க மக்கள், ஏழை மக்கள், குறிப்பா ரூரல் இந்தியாவை பத்தி பேசுறீங்க, பேங்கோட நம்பர் பத்தி சொல்றோம். திருப்பி சொல்றேன், பொதுத்துறை வங்கிகளும் நம்ம சொல்ற கிராமப்புறத்து வங்கிகளும் தான் இன்று ஜன்தன் அக்கௌண்ட்டை அதிகமா ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த வங்கியாளர்கள் இன்றைக்கு இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அர்ப்பணிப்பு மனப்பான்மை கொண்ட அத்தனை வங்கி ஊழியர்களுக்கும் நாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் நன்றி செலுத்த வேண்டிய நேரம் இது. ஏனென்றால் இந்த பொதுத்துறை வங்கிகள் அவர்கள் மீண்டும் புத்துயிர் பெற வேண்டும். இந்த பொதுத்துறை வங்கிகள் எல்லா இடத்துலயும் தேவைப்படுற இடத்துல தன்னோட கிளைகளை திறக்கணும்னு சொன்னா அவர்களுக்கு தேவையான பணம் இப்போது உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அதனால கிராமப்புறத்தை பத்தி, ஏழைகளை பத்தி இதுவரைக்கும் நீங்க பேசிட்டு மட்டும்தான் இருந்தீங்க. நாங்க செயல்பட ஆரம்பிச்சிருக்கோம். அதனால ஏதோ சின்ன சின்ன காரணங்களை ரொம்ப பெருசா இதுவரைக்கும் இந்த நாட்டுல எதுவுமே நடக்கல, இப்பதான் முதல்ல நடக்குதுன்னு சொல்ற மாதிரி உருவகப்படுத்துற விஷயத்தை வேணா நீங்க பண்ணலாமே தவிர மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக இந்த பெரிய முயற்சிக்கு இருக்கு. மாணிக் தாகூர்கிட்ட போறதுக்கு முன்னாடி திரு கிருஷ்ணன்டே போறது பொருத்தம் நினைக்கிறேன். இது துல்லியமான தாக்குதல் தான். இன்னொன்று, வங்கிகளுக்கு உதவுவதற்காகவே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான முயற்சி இது இல்லைங்க. இது வந்து டெபாசிட்டுங்க. அதாவது பேங்க்குக்கு தேவையானது கேபிட்டலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும். நீங்கள் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் பிரிக்ஸ் நாடுகள்னு சொல்கிறோம். அதில் இந்தியா தவிர மற்ற நாடுகள் எல்லாம் 1 லட்சம் அடல்ட்ஸுக்கு வந்து 40 வங்கி கிளைகள் இருக்கின்றன. இந்தியாவில் வந்து 1 லட்சம் அடல்ட்ஸுக்கு வந்து 7 கிளைகள் தான் இருக்குது. நாங்கள் அதிகமாக கிராமப்புறங்களில் போக வேண்டும் என்று சொல்கிறோம். இப்போ நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பித்தேன். 93,000 பிரைமரி அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டியில்
இந்த எக்ஸ்சேஞ்சை அலோவ் பண்ணலை. இப்போ அவங்க தான் கிராமத்து மக்களோட நெருக்கமாக இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த இதுலேருந்து ஆப்ரேஷன்லேருந்து ஒதுக்கி வச்சுருக்கீங்க. நேற்றைக்கு வந்த சுற்றறிக்கைப்படி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் அது ஒரு 14,000 கிளைகள் இருக்கிறது, அவர்களையும் ஒதுக்கி வச்சிட்டீங்க. அப்போ கிராம மக்களுக்கு எதெல்லாம் எந்த அமைப்பெல்லாம் பயன்படுமோ அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு கிராம மக்களுக்கு உதவுகிறேன் என்று சொல்வது என்னன்னு நமக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது விஷயம், பேங்க்குக்கு தேவையானது வந்து கேபிட்டல். இன்றைக்கி வந்து கேபிட்டல் இன்ஃபியூஷன்றதில் 1,80,000 கோடி ரூபாய் பேசல் 3 நார்ம்ஸ் படி வேணும்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் வந்து 70,000 கோடி தான் கொடுப்போம், நீங்கள் 1,10,000 கோடி நீங்கள் திரட்டிக் கொள்ள வேண்டும் என்று நம்முடைய மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் சொல்கிறார். அந்த 1,10,000 கோடி நாங்கள் திரட்டணும்னு சொன்னால் வங்கிகள் தனியார் மயமாவதை நோக்கி போவதற்கான ஆபத்து இருக்குன்ற விஷயத்தை நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் நீங்கள் வங்கிகளை பற்றி சொன்னதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. 6 லட்சம் கோடி வராக்கடன் இருக்கிறது, இன்னொரு 3 லட்சம் கோடி வராக்கடன் மாறுவதற்கான ஆபத்து இருக்கிறது. இதில் மிகப்பெரிய முதலாளிகள் தான் 70% வராக்கடனை வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த அரசாங்கத்திற்கு துல்லியமாக தெரியும். அவர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தவில்லை? துல்லிய தாக்குதல். அதே போல இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவர்கள் தாமாக முன் வந்து ஒரு வழக்கை நடத்தி கொண்டிருக்கிறார். பிப்ரவரி மாதத்துலேருந்து அவர் என்ன கேட்குறாருன்னா, பேங்க்ல 500 கோடி அதற்கு மேல் கடன் வாங்கி உல்லாச வாழ்வு வாழ்ந்து கொண்டு வசதி இருந்தும் திருப்பி கட்டாதவர்கள் பெயர்களை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த ரிசர்வ் வங்கியும் மத்திய அரசாங்கமும் நாங்கள் உரையிட்ட சீல்டு கவரில் தான் அதை கொடுப்போமே தவிர ஓப்பனாக சொல்ல முடியாதுன்றாங்க. நாங்கள் என்ன கேட்குறோன்னா, ஏன் அவர்கள் பெயரை கூட சொல்ல தயங்குகிறீர்கள்? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 பெரிய கடனாளிகள் வங்கியில் பணம் வாங்கிவிட்டு கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்த பட்டியலை வெளியிடுங்கள். அவர்கள் மீது என்ன தாக்குதல் நடத்த வேண்டும் என்று துல்லிய தாக்குதல் வீரப்ப மொய்லி அவர்களுடைய கமிட்டி சொல்கிறது. அதில் 31 மெம்பர் இருக்காங்க, பிஜேபி உறுப்பினர் உட்பட இருக்காங்க, ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் ஃபைனான்ஸ். அவர்கள் பிப்ரவரி மாதம் ஏராளமான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பரிந்துரைப்படி நீங்கள் தாக்கி இருந்தால் அவர்களிடமிருந்து அந்த பணத்தை எல்லாம் வசூல் பண்ணிருக்க முடியும். இல்ல, வாராக்கடனையும் இந்த கருப்பு பணத்தையும் சேர்த்து பார்க்கணுமா? அதாவது கருப்பு பணம்ன்றது எப்படி ஜெனரேட் ஆகுது? அரசாங்கத்திற்கு வராத பணம். வாராக்கடன்றது யாரோட பணம்? அரசாங்கத்தோட பணம். அதையெல்லாம் வசூல் செய்வதற்கு என்ன முயற்சி செய்தார்கள் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க வங்கியை நீங்க வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் இந்த வங்கியை ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்காக அல்லது அதை கெட்டிப்படுத்துவதற்கான ஒரு வேலை. அதிலெல்லாம் நம்ம இந்த அரசாங்கம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்க வேண்டாமா அப்படின்னு நான் கேட்குறேன். சரி, வானதி குறுக்கிட்டீங்க. கான்சென்ட்ரேட் பண்ணலைன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? உச்சநீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட கவரில் கொடுக்கக்கூடிய இந்த கவரை மத்திய அரசாங்கம் கவரில் கொடுக்குது. கோர்ட்டு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர் மேல என்னென்னவெல்லாம் நடவடிக்கை இருக்குன்னு தெரிஞ்சு இதை நீங்கள் வெளிப்படையாக அறிவித்து விடுங்கள்னு ஆர்டர் போட்டாச்சுன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் சொல்றதை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. இது இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அஃபிடவிட் தாக்குதல் மாதிரி ஒரு சீலிடப்பட்ட கவர். இதே கருப்பு பணத்தை பொறுத்தவரை உச்சநீதிமன்றம் வெளிநாடுகளில் பணம் இருக்கக்கூடியவங்களோட பட்டியலை கொடுங்கனப்போ சீலிடப்பட்ட கவர்ல கொடுத்த உடனே அவர்கள் இங்கிருந்து அந்த பணத்தை அங்கிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்களா, அதுல வரி முறைகேடு இருக்குதான்னு அது சம்பந்தப்பட்ட வழக்கு ஆராய்ஞ்சதுக்கு பின்னாடி இந்த பெயர்களை எல்லாம் வெளியே சொல்லுங்கன்னு இது வரைக்கும் 45 பேரோட வெளியில சொல்லியிருக்கோம். அதை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? அப்போ பிரபலமான நபர், அரசியல் பின்புலமோ அல்லது வேற ஏதாவது பின்புலம் இருக்கக்கூடிய நபரோட பேர் வந்தா மட்டும்தான் பேசுவீங்களா? இது வரைக்கும் நாங்க அந்த லிஸ்ட் கொடுத்திருக்கோமே, அதை பத்தி ஏன் பேசல? ரெண்டாவது, பொதுத்துறை வங்கிகள் இன்னைக்கு வந்து பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்? வாராக்கடன் இந்த நாட்டுல 2 வருஷத்துல கொடுத்த கடனா? இந்த நாட்டுல 50 வருஷத்துக்கு மேல பெரிய பெரிய முதலாளிங்க வங்கித்துறை அதிகாரிகளோட சில நேரங்கள்ல சேர்ந்து வேற ஏதோ அரசியல் காரணங்களுக்காக வாங்கின பணம் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்து நிக்குது. இந்த 2 வருஷ காலமா அதே வங்கித்துறையினுடைய அதிகாரிக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் என்பிஏல மாட்டிட்டு எப்படியாவது நாங்க இதை ரிவைவ் பண்ணி மேல வரணும், கடனை செட்டில் பண்ணணும்னு தவிச்சு மேல வரக்கூடிய நிறுவனங்கள் செய்யுது. அதனால வாரா கடனுக்கும் இப்ப எடுத்துக்கூடிய நடவடிக்கையும் 2 ஒப்பீடு பட்டு எல்லாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. சம்பந்தம் இல்லாம கொண்டு வந்து உள்ள லிங்க் பண்றாங்களே தவிர இந்த அரசாங்கம் எந்தெந்த வழிகள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கணுமோ அந்தந்த வழிகள்ல நடவடிக்கை எடுத்துட்டு தான் வருது. ஒரு விஷயத்துல இத செய்யல, கருப்பு பணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டுல நாம எதிர்பார்க்கிற வளர்ச்சியோ முன்னேற்றமோ நடக்காது. இல்லைங்க, அதாவது நீங்கள் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு பணத்தினுடைய மிக பெரும் பகுதி வெளிநாட்டில் தாங்க இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் அதை வந்து என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றதை பற்றி சொல்லவே இல்லை. கருப்பு பணத்தை பற்றி பேசணும்னா முக்கியமாக பார்ட்டிசிபேட்டரி நோட்டை பற்றி பேசணும். பார்ட்டிசிபேட்டரி நோட் படி இன்னைக்கு வந்து கேவைசி நாம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வங்கி கணக்கு துவங்க வேண்டும் என்று சொன்னால் ஃபோட்டோ ஐடி வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். எதுவுமே இல்லாமல் இந்த நாட்டில் கோடிக்கணக்கான பணத்தை
பங்குச்சந்தையில் முதலீடு செய்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வசதி இன்றைக்கி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் வாராக்கடன் நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் கொடுத்ததா 2 நாளில் கொடுத்ததா 1 வருஷத்தில் கொடுத்ததான்னு இல்லை. இன்றைக்கு இந்த வாராக்கடனை வசூல் செய்வதற்காக ஒரு கராரான சட்டங்கள் இந்த மத்திய அரசாங்கம் இயற்றினால் மட்டும்தான் நடக்கும். அது டிஆர்டி ஆக்டில் நடத்தணும், சர்ஃபேஸ் ஆக்டில் நடத்தணும், மற்றதில் நடத்தணும். அது நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு வந்து சேர. இப்போ அந்த அரசாங்கம் என்ன சொல்லுது, எங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல, ரெவென்யூ வரல, இந்த நோட்டில் தான் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு வந்து நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காகவோ அந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்திற்காகவோ பல விஷயங்கள் செய்ய முடியலன்னு சொல்கிறது. இப்போ அந்த அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தை வசூல் செய்வதற்கு என்ன முயற்சி எடுத்தாங்கன்றத கேள்வி. இன்னொரு கேள்வி இதோடு இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக பட்ஜெட்டில் பெரிய பணக்காரர்களுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட தொகை அல்லது வசூல் செய்யப்படாத தொகை ரெவென்யூ ஃபோர்கான் 12 லட்சம் கோடி. அப்போ இந்த அரசாங்கம் தனக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை இப்படித்தான் செலவு செய்யுமான்னு கேட்க வேண்டியிருக்கு. இன்ஃப்ளேஷனை பத்தி பேசியிருக்கு, இதுல தொடர்ந்து பேசலாம். பல விஷயங்கள் இருக்கிறதுக்குள்ள. வானதி, மாணிக் தாகூர்கிட்ட பேசிட்டு வரேன், அதற்கு பிறகு நீங்க அவருக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடலாம். நீண்ட நேரமா மற்ற விருந்தினர்கள் பேசாத ஒரு நிமிஷம். திரு மாணிக் தாகூர், காங்கிரஸ் கட்சி திடீரென்று ஒரு வேகம் காட்டுகிறது. ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய ஒரு வங்கி கிளையில, அதன் அருகே இருக்கக்கூடிய ஒரு வங்கி கிளைக்கு போய் வரிசையில் நின்று பணம் எடுக்கிறார். மக்கள் படக்கூடிய துன்பத்தில் நானும் பங்கேற்கிறேன் அப்படின்ற கருத்தை சொல்றார். இப்போ அடுத்தடுத்து உங்களுடைய தலைவர்கள் வந்து கடுமையான விமர்சனத்தை இதுல முன்மொழிஞ்சிட்டே வர்றீங்க. காங்கிரஸ் இதன் மூலம் இந்த அரசை, மக்கள்கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த அதிருப்தியை என்கேஷ் பண்ணிக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து ஒரு வேகம் காட்டுகிறது அதுல அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, இதில் முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த அரசாங்கம் கருப்பு பணம் என்ற ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்கு நடுவிலே, பிளாக் மணிக்கு நடுவிலே கள்ள நோட்டு, அதே அன்டாக்ஸ்டு மணி என்று சொல்வார்களே, வரி போடாத பணம், இதற்குள்ளே சுற்றி கொண்டு இவர்கள் செய்வது தேச நலன் என்றெல்லாம் பேசி மக்களை குழப்ப முயற்சிக்கிறார்கள். இதிலே ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய வங்கிக்கு சென்று 4000 ரூபாய் மாற்றி அங்கு பார்ப்பதற்காக சென்றதனுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், மக்கள் அவர்கள் படுகின்ற சிரமத்திலே பங்கெடுக்கிறேன் நானும் என்று சொல்வதற்காக சென்றார். எப்படி மகாத்மா காந்தி சென்று உப்பு சத்தியாகிரகத்திலே உப்பெடுத்தாரோ அதே போல தன்னுடைய பங்கையும் அவர் ஆற்றுவதற்காக, தான் மக்களோடு இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக சென்றார். அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் அனைவரையும் முடிந்தளவு நம்மால் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னோம். காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலே மிக தெளிவாக இருக்கிறது. பிஜேபியும் மோடியும் RSSம் தான் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்கள் குழம்பியதனுடைய விளைவாக இந்தியாவை அனைத்தையும் சேர்த்து கருப்பு பணம் என்கிறார்கள். முதலிலே கள்ள நோட்டை பிடிப்பதற்காக செய்கிறார்களா அல்லது வருமான வரி ஏய்ப்பை பிடிப்பதற்காக செய்கிறார்களா என்பதனை புரியாமலே, அல்லது வெளிநாட்டிலே இருக்கின்ற பணத்தை கொண்டு வருவதற்காக செய்கிறார்களா, இந்த 3 விஷயங்களையும் புரியாமலே அவர்கள் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய விளைவு என்ன நடக்கிறது என்றால், இந்தியாவை பொறுத்த மட்டுமே ஒரு விவசாய நாடு. ஏறக்குறைய 40% பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். விவசாயத்திற்கு இங்கே வருமான வரி போட போவதில்லை. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு விவசாயி கொண்டாந்து பணத்தை கொண்டு வந்து பேங்கிலே கட்ட வேண்டும் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த விவசாயியை பொறுத்த மட்டுமே அவருடைய வாழ்க்கை சக்கரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை அனைத்தையும் மிக வித்தியாசமான நிலையிலே கொண்டு போய் செல்கிறார்கள். ஒரு விவசாயி இந்தியாவில் அதாவது ஒரு டாக்டர் அல்லது ஒரு இன்ஜினியர் அல்லது ஒரு டீச்சருக்கு எப்படி வருமான வரி இருக்கிறதோ அதே போல விவசாயிக்கு இல்லை. விவசாயிக்கு வருமான வரி இல்லை. அவர் கையிலே அந்த பணம் வைத்திருந்தால் அது வெள்ளை பணம், அவருடைய டாக்டருடைய கையில இருந்தால் அது வெள்ளை பணம், ஆனால் ஒரு விவசாயியுடைய கையில இருந்தால் அது கருப்பு பணம் என்ற நிலைக்கு கொண்டு வருகிறார்கள் இந்த அரசு, மோடியினுடைய அரசு. இந்த அரசினுடைய குழப்பத்தினுடைய விளைவாக இப்பொழுது மக்கள் அனைவரும் தெருக்களில் நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மக்களோடு இருக்கிறது. பிஜேபியை போல இன்று சகோதரியிடம் கேள்வி கேட்டேன், கேள்விக்கு பதில் இல்லை. ரெட்டி பிரதர்ஸினுடைய திருமணம் இன்று 500 கோடி ரூபாய் செலவிலே பெங்களூரில் நடைபெறுகிறதே, அது வெள்ளை பணமா கருப்பு பணமா? அங்கே வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்றார்களா இல்லையா? அதற்கு பதில் இல்லை சகோதரியிடமிருந்து. முக்கியமானது என்னவென்றால், இங்கே இருக்கின்ற 4000 ரூபாய் எடுப்பதற்காக திருமணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் 4000 ரூபாயை மாற்றுவதற்காக அலைகின்ற அலைச்சலை பார்க்காமல் ரெட்டி ஊழலிலே ஊற்றெடுத்த ரெட்டி சகோதரர்களுடைய திருமணம் 500 கோடி ரூபாய் செலவில் நடைபெறுகிறது.
அதை பற்றி ஒரு வருமான வரித்துறையும் செல்லவில்லை. அவருடைய பணம் அப்படி என்றால் வெள்ளை பணமா, இதுக்கு முன்னாடி கருப்பு பணமே இல்லையா? இதுதான் காங்கிரசுடைய கேள்வியாக இருக்கிறது. சரி. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் நாலு மக்களோடு ஆண்டுகள் இருக்கிறோம். உறுப்பினரா மக்களை இருந்த நீங்க, துன்புறுத்தி, ஆமா, மக்களை வேதனைப்படுத்தி, காங்கிரஸ் மக்களை வருத்தி, அவர்களிடமிருந்து சகோதரி நான் முடிச்சிடுறேன் நீங்க பேசுங்க. அப்புறம் சொல்லுங்க என்னை பொறுத்த நீங்க மட்டும் திருப்பி சொல்லாதீங்க. ஒரு அவர் point சொல்கிறார், அடுத்த அவர் point வாக்கிங் செல்வதாக இருக்கும் பொழுதும் சரி, அவர் பார்க்குக்கு செல்லும் பொழுதும் சரி, மக்கள் தமிழகத்திலே மிக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். வருகின்ற இடைத்தேர்தல் 19ஆம் தேதி பிஜேபி ஏதாவது ஒரு தொகுதியிலே வெற்றி பெற்று விட்டால் நான் ஒற்றுக்கொள்கிறேன், தமிழக மக்கள் பிஜேபியினுடைய முடிவோடு இருக்கிறார்கள் என்று. சரி, இது பெரிய நீங்க அதற்கு ரூபா தயாரா நோட்டு பிரச்சனையோட பெரிய பெரிய ஒரு டாஸ்க் அவங்க முன்னாடி கொடுக்குறீங்க. நோட்டை மாத்துறதை விட ஓட்டு வாங்குறதுன்றது கஷ்டமான விஷயம். திருப்பதி வானதி உங்க பதில். ஓட்டு இதுக்கு அதாவது 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு வரோம்னா முதல்ல நம்மளோட வங்கி அதிகாரி அவர்களுக்கு வந்து சொல்லணும். பார்ட்டிசிபேட்டரி நோட்ல இந்த அரசாங்கம் உள்ள வந்து யாருன்னு தெரியாம விடுது இல்ல. கேஒய்சில நோய் வருதுன்னு சொன்னா கஸ்டமர் அப்படின்னு சொன்னாலும் எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த மணி ட்ரெயிலையும் இந்த அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பார்ட்டிசிபேட்டரி நோட்ல இந்த அரசாங்கம் உள்ள முதலீடுகளை வந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு தெரியுங்களா? இதுக்கு முன்னால UPA 2ல இருந்து பார்ட்டிசிபேட்ல நோட்ல வந்த முதலீடுகளை விட இன்னைக்கு வந்து அது மிக மிக குறைவாக ஒரிஜினலா எந்த அளவுக்கு, அதாவது சட்ட ரீதியாக வரக்கூடிய பணம் தான் இன்னைக்கு உள்ள வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அது குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது, நீங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அவர்களுக்கு வருமான வரி கிடையாது, அவங்களோட பணத்தை யாரும் பிடுங்கல. அவர்கள் தாராளமாக அவர்கள் எந்த வருமான வரி கணக்கையும் சொல்லாம என்ன பணம் கையில் இருக்கோ தாராளமா அவங்க பேங்க்ல போட்டுக்கலாம், எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஏன் மக்களை திசை திருப்புறீங்க? விவசாயிகளுக்கு எதிரா விவசாயிகளோட பணத்தை வாங்க கூடாது, இல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா நீங்க தனியா இன்னொரு தடவை கணக்கு கொண்டு வாங்கன்னு இப்ப சட்டத்தை மாத்தலையே. நீங்க தாராளமா விவசாயிகளுக்கு என்ன உரிமைகள் இருக்கோ சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கோ அதுபடி நீங்க உள்ள கொண்டு வந்து போடுங்கன்னு தானே சொல்றோம். இன்றைக்கும் கிராமங்களில் பொதுத்துறை வங்கிகளோட கிளைகள் இருக்கு. தாராளமா நீங்க அங்க கொண்டு போய் விவசாயிகள் பணம் போடலாம். விவசாயிகளும் நகர்ப்புறத்துக்காரங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுதுன்னு பேச வேண்டாம். ஏன்னா இன்னைக்கும் விவசாயிகள் வருமான வரி கட்ட வேண்டியது இல்லை. ரெண்டாவது, ரெட்டி அவர்கள் திருமணம் 500 கோடி ரூபாயில் இருக்குதுன்னா பிஜேபி நடத்தலீங்க. அவர் 500 கோடி ரூபாயில செலவு பண்ணி நடத்தினா நாளைக்கு அவரும் வருமான வரி கட்டுறதா இருந்தா அது நியாயமா இருந்ததுன்னா அவருக்கு அந்த எக்ஸம்ஷன் உண்டு. அதனால 500 கோடி ரூபாய் செலவழிக்கிறாரு, அவர் கியூல நிக்கலன்னா இது என்ன அர்த்தமில்லாத கேள்வி. இது வரைக்கும் காங்கிரஸ்காரங்க யாரும் பெரிய பெரிய திருமணத்தை நடத்தவே இல்லையா? நீங்க இத்தனை நாள் ஏழைகளுக்கு வந்து ஒண்ணுமே செய்யாம ஏழைகளை இன்னும் தெருவிலேயே கியூல நிக்க வச்சு 1 லிட்டர் கெரசினுக்கும் 1 கிலோ அரிசிக்கும் இந்த நாட்டுல கோடிக்கணக்கான மக்களை டெய்லி கியூல நிக்க வச்சுட்டு இருந்தவங்க தானே 50 வருஷம் 60 வருஷமா. இன்னைக்கு என்ன நீங்க வந்து திடீர்னு வந்து இந்த கல்யாணம் நடக்குது? காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்களுடைய கல்யாணம் இதை விட கிராண்டா நடந்துட்டு இருக்கு. அப்பெல்லாம் உங்களுக்கு ஏழைகளை பத்தி கவலைப்படலையா? சம்பந்தமே இல்லாம பேசுறீங்க. இன்னைக்கு கருப்பு பணம், கள்ள பணம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து ஒரு விஷயத்துக்குள்ள வரீங்க. வெளிநாட்டு பணத்தை கொண்டு வரதுங்கிறது தனி நடவடிக்கை. அதற்கு இந்த மத்திய அரசாங்கம் பதவியேற்றதற்கு பின்னால முதல் அமைச்சரவை கூட்டத்தில் போட்ட முதல் ஆர்டர் எஸ்ஐடி. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் நேரடியா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய புது ஒப்பந்தங்களாகட்டும் வரக்கூடிய பணம் நேரடியாக அவர்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு பக்கம் நடவடிக்கை. உள்ள பார்ட்டிசிபேட்டில் வரக்கூடிய நோட்டு இன்னைக்கு எல்லாமே குறைஞ்சு எது நியாயமா வரக்கூடிய முதலீடோ அது மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. மூணாவது, நாடு முழுக்க இருக்கக்கூடிய கணக்குல காட்டாத வருமான வரி செலுத்தாத கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வரதுக்கு இந்த நடவடிக்கை. அதனால ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டு குழப்பிக்க வேண்டாம். சரி, துல்லிய தாக்குதலால வந்த பாதிப்புகளை பேசுவோம். முயற்சி செய்யறது சரி, மோடி அவர்களுக்கு எதிராக நம்ம நிறைவு தருணத்தில் இருக்கிற திரு மணி, இதுல வந்து ஒரு தவறை செய்துவிட்டு அடுத்தடுத்த தவறுகளை செய்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஒரு நன்மைக்காக மக்கள் இது சிரமங்கள் எல்லாம் தாங்கிக் கொள்ளணும் அப்படின்ற வாதத்தை ஏற்கக்கூடியதா அப்படின்ற ஒன்று இருக்கு. அதை தாண்டி இது வந்து ஒரு திட்டவட்டமாக ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன். இது நரேந்திர மோடி ஆஸ் எ பிரைம் மினிஸ்டர் அவருடைய ஆட்சிக்கு அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை, தாக்கத்தை இந்த முடிவு ஏற்படுத்தும்? இல்லை, நான் நிச்சயமாக வந்து இது அவர்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். அது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய, நான் திரும்பவும் சொல்லுகிறேன், நான் பேசிய வரையில் பிஜேபியில் இருக்கக்கூடிய விவரமறிந்த தலைவர்களுக்கு இதனுடைய தீவிரத்தன்மையும் அதோட சீரியஸ்னஸும் புரிஞ்சிருக்கிறது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் கவனிக்கணும். ஆர்எஸ்எஸ் டாப் லீடர்ஷிப் இதை பற்றி வாயை திறக்கல. இதில் இருக்கிற டைனமிக்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நிலத்தை, பொண்ணை, மண்ணை கையை வச்சிங்கன்னா வந்து எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் தேவ் டு பே பேக். ரீசெண்ட் எக்ஸாம்பிள் வந்து
நந்திகிராமன் செங்கூரில் வந்து 34 ஆண்டுகள் மேற்கு வங்கத்தை ஆண்ட சிபிஎம் வந்து அங்கே தோற்றதுக்கு முக்கியமான காரணம், எந்த லேண்டை பிரித்து கொடுத்தாங்களோ அந்த லேண்டை திரும்ப எடுத்தாங்க. ஒரு தேர்தலில் தோத்தாங்க, அடுத்த தேர்தலையும் அவங்க தோத்தாங்க. ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இருந்து இப்படி பிடுங்க முடியாது. கருப்பு பணத்தை வெளியில் எடுப்பதற்கான வழி இது கிடையாது. நீங்கள் வந்து எதையோ பிடிக்கப்போ எதுவோ மாறின கதையை ஆகிப்போச்சு. அவங்க வந்து இதை செய்யும் பொழுது இவ்வளவு தீவிரத்தன்மை இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ணாமல் இவ்வளோத்தையும் பண்ணிட்டாங்க. இது என்னன்னா ஒரு செயின் ரியாக்ஷன் எப்படி வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்போ மீண்டு வரப்போறோம்னு தெரியல. இது கேஸ்கேடிங் எஃபெக்ட் ஆக போகுது. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் 2 மாசத்துல வந்து எல்லா ஏடிஎம்லையும் பணத்தை ரொப்பிட்டோம், எல்லா பேங்க்லையும் நம்ம போய் காசெல்லாம் கொடுத்துட்டோம்னா சரியாயிடும். சத்தியமா சரி ஆகாது. ஏன்னா ஒரு பெரிய செயினை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். வரும் நாட்களில் தான் இதனுடைய தீவிரத்தன்மை நமக்கு தெரியும். இதனுடைய சீரியஸ்னஸ் வந்து பிஜேபியில் ஒரு செக்ஷனுக்கு புரிஞ்சிருக்குது. பட் அவங்களால வந்து எந்த அளவுக்கு இதை சாதிக்க முடியும்னு தெரியல நமக்கு. திரு வெள்ளை, உங்களுடைய நிறைவு கருத்து? அதாவதுயா, இந்த நடவடிக்கையை பொறுத்தளவுக்கு இது ஒரு வலுவான நடவடிக்கை இல்லை. ஏன்னா அந்த மொராரி தேசாய் காலத்தில் அவர் இன்றைக்கி செஞ்ச மாதிரி நடவடிக்கைன்னா 50 ரூபா நோட்டே அவர் தடை பண்ணியிருக்கணும். அன்றைக்கி 1000 ரூபா நோட்டுன்றது அவ்வளோ மதிப்பான நோட்டாக இருந்துச்சு. இந்த இது வந்து ரொம்ப சாமானிய மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம். அதனால தான் சில்லறை வணிகம் ரொம்ப பாதிக்குது. இதில் வந்து சில்லறை வணிகம் தான் ஒரு நாட்டு பொருளாதாரத்துக்கு அடிப்படை. இந்த சில்லறை வணிகத்தை எந்த விதத்திலையும் பாதிக்கிற ஒரு நிலையை நிச்சயமா ஏற்படுத்தக்கூடாது. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, வானதி அவர்கள் சொன்னது, சில்லறை வணிகத்தை நீங்க வந்து ரோட்டு கடை இருக்கு, காய்கறி கடை இருக்குன்னா அங்க வந்து டெபிட் கார்டு வச்சு அது பணத்தை வாங்குங்க, ஒரு டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போங்க, ஏன் நீங்க வந்து ரொக்கத்தை எதிர்பார்க்கிறீங்க? இந்த விஷயங்களை எல்லாத்துக்கிட்டையும் திணிக்க முடியாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணுற வெளிநாட்டு கம்பெனி, அந்த ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு இந்த மாதிரி இடத்த நோக்கி போங்கிறது தான். மொத்தத்தில் சில்லறை வணிகத்தை அழிக்கிறதுக்கு 91 எல்லா திட்டத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே வராங்க. இதெல்லாம் சமாளித்து சில்லறை வணிகம் இன்றைக்கி நீடிக்குது. இதை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறதுக்கு இப்போ இது ஒரு இந்த முயற்சி தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. அதனால் இந்த நேரத்தில் அதாவது மொராரி தேசாயை அவர் பண்ணாருன்னு சொல்லி துணைக்கு சேர்க்குறாங்களே, ஒரு விஷயம் அவர் பண்ணார், கொக்கோ கோலா பெப்சியாக தடை பண்ணார், அது அமெரிக்க நாட்டு குளிர்பானம். அந்த மாதிரி இவங்க செய்ய முடியுமா? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. முழுக்க வெளிநாட்டுக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு நிலையைத்தான் இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சுதேசி கொள்கை என்பது கிடையவே கிடையாது. அதெல்லாம் போலித்தனமான ஒன்று. ஆனால் இன்றைக்கி நாட்டு மக்கள் சுதேசி கொள்கையை கடைபிடிக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி அநியாயத்திலிருந்து நாட்டை காப்பாற்ற முடியும், நாட்டு தொழில்களை காப்பாற்ற முடியும், சில்லறை வணிகத்தை காப்பாற்ற முடியும், விவசாயிகளை காப்பாற்ற முடியும். நன்றி. கிருஷ்ணன், நிறைவு. நாடை வந்து ஒரே நாளில் வந்து கேஷ்லெஸ்ஸாக மாற்றிட முடியாது. அதுக்கான அந்த முயற்சி என்பது இது நடக்குதுன்னு சொன்னால் அது படிப்படியாக தான் வரணும். இந்த நாட்டில் வந்து 64% மக்கள் தான் வந்து படிப்பறிவு மிக்கவர்கள். அவர்களுக்கு வந்து இன்றைக்கி ஏடிஎம் கார்டு கூட வாங்கி பயன்படுத்துவதற்கு பயப்படக்கூடிய மக்கள் இன்றைக்கி பெரும்பாலும் இருக்காங்க. அந்த வங்கி அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் ஒரு 6 கோடி சில்லறை எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, அதாவது ஒரு 3 பேருக்கு 2 பேருக்கு 5 பேருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு 12 கோடி 15 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய அந்த 6 கோடி அவங்க எல்லாம் இன்றைக்கி கேஷில் தான் நடந்துகிட்ருக்கு. அது வந்து பெட்டி கடையாக இருக்கலாம், அல்லது பஞ்சர் ஓட்டுற கடையாக இருக்கலாம், அல்லது வந்து சலூனாக இருக்கலாம், அல்லது மற்றதாக இருக்கலாம். இது மொத்தத்தையும் இந்த 15 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய இந்த 6 கோடி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் நாளைக்கே நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுங்கன்ற சொல்கிறதுலாம் நடைமுறை சாத்தியமே இல்லை. அப்போ இது வந்து இந்த முயற்சி என்பது ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி போகிறதாக சொல்லி சாதாரண மக்கள் மீது ஒரு கடுமையான தாக்குதல் தொடுத்திருக்கு. வங்கின்ற முறையில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த ஒரு வாரத்தோட நாங்கள் வந்து ரிலீவ் ஆகிடுவோம், நார்மல் டியூட்டிக்கு போகலான்னு பார்த்தோம், நடக்கலை. இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு 15 நாளோ 20 நாளோ 1 மாதமோ இது நீடிக்குமானால், இந்த டிசம்பர் 30 வரைக்கும் நீடிக்குமானால், வங்கிகள் பெரும் சாதாரண மக்களுக்கோ அல்லது பெருநிறுவனங்களுக்கோ கடன் கொடுப்பது கூட இன்றைக்கி பாதிக்கப்படும். ஏன்னா எங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பூரா இதில் போயிடுச்சு. அப்போ கடன் கொடுப்பது இல்லைன்னு சொன்னால் வணிகம் என்பது பாதிக்கும், வர்த்தகம் என்பது பாதிக்கும், பண சுழற்சி என்பது பாதிக்கும், வங்கிகளுடைய லாபம் என்பது பாதிக்கும். அப்போ இந்த வங்கிகள் வந்து நஷ்டத்தில் போகுதுன்னு சொல்லி திரும்ப இவங்களே கூட குறை சொல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ ஒரு நார்மல் ஆக்டிவிட்டியில் ஒரு நாடு போகும்போது தான் நம்மளால் வந்து அதை ஒரு சுபிட்சத்தை நோக்கி போக முடியும். அதற்கான ஒரு அறிகுறி சமீபத்தில் தெரிவதாக இல்லை. சரி, திருமதி வானதி உங்களுடைய நிறைவு கருத்து, அதுக்கடுத்து மாணிக் அவர்கிட்ட போகலாம். திரும்ப வானதி. அதாவது வங்கி கணக்குகளை ஆரம்பித்த முதல் ஸ்டெப்பிலிருந்து ஆரம்பித்து கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வரதுக்கான பல்வேறு முயற்சிகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்துவிட்டு அதற்கு பின்னால் தான் இந்த ஒரு அதிரடி நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். அதனால் எல்லாத்தையும் ஒரே விஷயத்தில் ஒரே நாளில் அப்படியே சரி பண்ணி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. ஆனால் நாட்டில் எல்லாம் நல்லது நடக்கணும்.
நாங்க நினைக்கிற மாதிரி மோடி செயல்படணும், ஆனா நாங்க எந்த விஷயத்தையும் எங்களோட ரெகுலர் லைஃப் டச் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம நாடு இல்லைங்க. நம்ம படிச்சவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமோ இல்லை ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் இதெல்லாம் நம்ம குறைச்சு நம்ம அடுத்த கட்டமாக இந்த நாட்டை உயர்த்தி ஆகணும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் மேக் இன் இந்தியா, நீங்க தொழில் தொடங்குங்க, தொழில் முனைவோர்களாக மாறுங்க, முத்ரா வங்கி திட்டம், பல்வேறு விஷயங்கள் எல்லாத்துலயும் எங்க நிக்குது பணம் நம்மளுக்கு வேண்டி இருக்கு. இந்த பணம் எங்கெங்கோ ஒரு இடத்துல பதுங்கி கிடக்க கூடாது, அது ஒட்டுமொத்தமா நாட்டோட கஜானாவுக்கு வந்து அதுக்கப்புறம் அது திருப்பி சரி பண்ணணும் அப்படிங்கறதுனால எடுக்கப்பட்ட முயற்சி. இது ஏழைகளுக்கு பெருமளவு நன்மை செய்யக்கூடியதுதான். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஏழைகள் அப்படியே காலங்காலமா இருந்த நிலைமை மாறி இன்னைக்கு அவர்கள் வங்கியின் பக்கம் வருகிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு கௌரவத்தோட என்னோட பேன் கார்டு, என்னோட ருபே கார்டுன்னு இன்னைக்கு கௌரவத்தோட சொல்லக்கூடிய நிலைமையை மோடி உருவாக்கிட்டு இருக்காரு. நன்றி. போலியாக ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் உண்மையாகவே அவங்க எதிர்கால குழந்தைகளை பத்தி யோசிங்க. தாகூர், நிறைவு கருத்து சுருக்கமாக. மோடியினுடைய அரசு டிஜிட்டல் இந்தியா என்ற பெயரிலே சொல்லி இப்பொழுது மை வைக்கின்ற நிலைமைக்கு மக்களை கொண்டு வந்து இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்த மட்டிலே ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் எதிரானவர்கள் என்பதனை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார்கள். மோடி அவர்கள் இதற்காக தண்டிக்கப்படுவார், மக்கள் தண்டிப்பார்கள் அவர்கள் என்பதை மட்டும் நான் தெளிவாக தெரிவிக்க. நன்றி. உங்கள் ஐவருடைய வருகைக்கும் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சுருக்கமா, வெளிநாட்டில் இருக்கிற பணத்தை, இந்த வராக கடனை இதெல்லாம் கைப்பற்றாமல், கருப்பு பணத்தை பிடிக்காம இவங்க செயலிழந்த ஒரு தன்மை, கையாலாகாத தனம், இதை செஞ்சுவிட்டு இதெல்லாம் பண்ணுறது, இந்த ரூபாய் நோட்டை தடை பண்ணி சாமானிய மக்களை வாட்டி வதைக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதத்துலையும் உரிமை கிடையாது, அருகதை கிடையாது, யோக்கியதை கிடையாது. கடும் சொற்களை சொல்கிறீங்க. நன்றி. நிறைவு கருத்து சொல்றீங்க. திருப்பி ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் போனால் அந்த விவாதத்தை நீட்டித்து கொண்டே இருக்க முடியாது. மிக்க நன்றி உங்கள் வருகைக்கும் கருத்து பெயருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். காலத்தின் குரல் திக்கெட்டும் பரவட்டும்.